ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிவல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன தலைவெட்டியான் பாளையம் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸில் அபிஷேக் குமார், சேத்தன், தேவதர்ஷினி, அனந்த்சாமி, பால்ராஜ், நியதி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் நாகா. இந்த சீரிஸோட கதையை எழுதினவர் சந்தன் குமார். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த சீரிஸ் ஆல்ரெடி ஹிந்தியில் பஞ்சாயத் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆச்சுது அமேசான் பிரைமில். அதோட தமிழ் ரீமேக் தான். ஸோ இந்த சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல அபிஷேக் பஞ்சாயத்து செக்ரட்டரியா போறாரு. சிட்டிலே வளர்ந்த பையன். ஸோ அதனால கிராமத்துல எப்படி இருக்கும், மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது ஐடியாவே கிடையாது. ஸோ புதுசா போறாரு. சைட் பை சைடா ஒரு கேட் எக்ஸாம் எழுதி MBA படிக்கணும் அப்படிங்கறத அவரோட லட்சியம். ஸோ இந்த வேலையில இருக்கும் போதே கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாரு. இந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவியா இருக்கிறவங்க தான் தேவதர்ஷினி, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் சேத்தன். இவங்க தான் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே இவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப பாசமான மக்கள், ரொம்ப வெள்ளந்தியான மனசு, எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாம ரொம்ப வெளிப்படையா பேசிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு கூட்டத்துல அபிஷேக் எப்படி சர்வை பண்றாரு, இந்த மக்களால அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கறதா இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. சேத்தனா இருக்கட்டும், தேவதர்ஷினி, அபிஷேக், அனந்த்சாமி, பால்ராஜ், இவங்க எல்லாருமே ரொம்ப நேச்சுரலா கேஷுவலா அழகா நடிச்சிருக்காங்க. சேத்தன் அண்ட் தேவதர்ஷினி காம்போ அல்டிமேட்டா இருந்தது. ரியலாவே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கறதுனால அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த சீரிஸ்ல ஏகப்பட்ட காமெடி செமையாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. இது மாதிரி ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், யானை வீடு, சடங்கு வீடு, மாடு கண்ணு போட்டது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பஞ்சாயத்து செக்ரட்டரியே கூப்பிட்டு வேலை வாங்குறது, அவரோட இடத்துலயே மாப்பிள்ளையை தங்க வைக்கிறது, அவரோட சேரையே சீதனமா கொடுக்கறது, இந்த மாதிரி காமெடி ஒரு பக்கத்துல நடந்துட்டு இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அபிஷேக் புலம்பும் போது அவ்வளவு சப்போர்ட்டிவா நாங்க இருக்கோம், எதா இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அவருக்கு ஆதரவா இருக்காங்க. அந்த இடத்துல எமோஷனலாவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அபிஷேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பாக்குறதுக்கும் பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்காரு. ஆக்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்டா அழகா நடிச்சிருந்தாரு. தேவதர்ஷினி அண்ட் சேத்தனும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. குறிப்பா கடைசி எபிசோட்ல அந்த நேஷனல் ஆந்தம் பாடுற சீன் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி முக்கியமான நிறைய மெசேஜும் சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்கனாலே வீட்டுல தான் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, வெளியே வேலை பார்க்கணும். அவங்களும் ஆண்களுக்கு சமம் தான், எந்த விதத்திலையும் குறைச்சல் கிடையாது. அதே மாதிரி மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும். அது ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயமாவோ அருவருப்பான ஒரு விஷயமாவோ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவும் பெண்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத டயலாக் மூலமாவும் சொல்லியிருக்காங்க. ஈஸியா நமக்கு கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காமெடியான வேலையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் சூப்பரா இருந்தது. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி அண்ட் BGM நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் சைடுன்னு எனக்கு பெருசா நெகட்டிவா தோணல. இந்த சீரிஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிக்கும். ஏன்னா 8 எபிசோட் இருக்குது. உங்களுக்கு மற்ற சீரிஸ் மாதிரி ட்விஸ்ட் டர்ன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்லோவா தான் போகும். ஆனா எந்த இடத்துலயும் உங்களுக்கு பெருசா போர் அடிக்காது. மொத்தத்துல சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலியோட பாக்குற மாதிரி ஒரு நல்ல வெப் சீரிஸ். நீங்க ஆல்ரெடி பஞ்சாயத்து சீரிஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா இது நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் அந்த சீரிஸ் பார்க்கல. ஸோ அதனால எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இது கட்டாயம் ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸ் தான். நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்குது. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.